வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் ஹோல்ஸ் வெப் சேனல். திரும்பி இந்த வீடியோலாம் பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸ், இந்த பேர்ல் வேலி டேம், ஒரு முத்தால மடவு இல்லை முடவுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இன்னைக்கோட ஆறாவது மார்க்கன்று பண விதை இங்கே வச்சுருக்கோம். பட் ஓவரால் நம்ம பிளான்டிங் சேனலில் பார்த்தீங்கன்னா 221 221வது மார்க்கன்று தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வாட்டரிங் தான். போன வாரம் 5வது வச்சதுனால 4க்கு ஊற்றுனேன், 5க்கு ஊற்றியாச்சு. இப்போ நான் 6வது வச்சதுனால இப்போ எல்லாம் சேர்த்து ஊற்ற போகிறேன். அவ்வளோதான் நான் சேர்ப்பேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படியே அது பண்ணும்போது நான் அதோட டீல்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். தண்ணி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற லேக்லேருந்து எடுக்கிறேன். இதுதான் நம்ம இந்த இடத்துக்கு வச்ச முதல்ல. இது 174 நினைக்கிறேன். இது 174, அதுக்கப்புறம் 185 நினைக்கிறேன். இதுதான் நம்ம 2வது வச்சது 185. யாரோ கொஞ்சம் மண் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. மேபி மலம் கழித்து மண்ணை போட்டு விட்டுருக்கலாம். அது இயற்கை உரமாகவும் இருக்கலாம், இல்லை எதுக்கோ கூட தள்ளி விட்டுருக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் தான் போனதை லைட்டாக மண்ணை தள்ளி விட்டேன் நான் மேனுவலாக. ஸோ அது 85 சொன்னேன் பார்த்தீங்கன்னா, 185. இது 193 நினைக்கிறேன். ஓகே, இந்த தடவை யாரோ இங்கே இயற்கை உரம் கொடுத்துருக்காங்க, தெரியுது எனக்கு. இங்கே இயற்கை உரம் கொடுத்துருக்காங்க. ஓகே, யூஸ் பண்ணட்டும். ஆனால் இயற்கை உரம் கிடைக்கிறது நல்லது தான். அடுத்தது போடுவோம். ஸோ 3. இதே இந்த இடத்துல வச்ச 4வது இதுதான். இது 198 நினைக்கிறேங்க, சரியாக ஞாபகம் நம்பர் எனக்கு. 4வது. அப்புறம் இது 200 நம்பர் தாண்டிடுச்சு. எக்ஸாக்ட் நம்பர் ஞாபகம் இல்லை, ஆனால் இது இந்த இடத்துக்கு வச்ச 5வது மார்க்கன்று பண விதை தான். இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். ஏன்னா இந்த சாயில் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணுன்னா, சுற்றி கொஞ்சம் ஊற்றிட்டோன்னா அப்படியே கொஞ்சம் ஈரத்தோடு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இது இப்போ நீங்கள் 221க்கு வச்சுட்டோம்ல, இதில் இப்போ நான் தண்ணி எடுத்து 222க்கு இங்கே தண்ணி எடுத்துப்பேன். வேறு இடத்துல தான் வைக்க போகிறேன். எப்படியும் அந்த முதுகண்ண பள்ளி பக்கத்தில் அதுக்கு தண்ணி எடுக்க போகிறேன். ஸோ 222க்கான மரக்கன்றுக்கான தண்ணீரை இந்த லேக்லேருந்து எடுத்தாச்சு. இந்த தண்ணி அங்கே போய் ரீச் ஆக போகுது. அப்புறம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நானும் இந்த மாதிரி நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி நான் பண்ணணுமான்னு யோசித்தேன். பண்ணணுங்கும் போது நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிங்க, கமெண்ட்ஸ் வரும், லைக்ஸ் வரும், புது புது பீப்புளெலாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் ஆகிடுச்சு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போல இந்த வீடியோஸ்லாம் அப்படின்றது தான் இப்படி நான் போடவே ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பேர் கொஞ்சம் மூச்சு வாங்கிடுச்சு, அதனால் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சைக்கிள் அங்கே தான் இருக்குது, இங்கே வச்சு தான் இப்போ வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி இதான் என்னோடய வாட்டரிங் அப்டேட். மறுபடியும் வேறு இடத்துல மறுபடியும் வாட்டரிங் பண்ணும்போது நான் அதோட அப்டேட்டும் போடுறேன். இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நன்றிகள். நம்மளை மாதிரி நேச்சர் லவர்ஸ், இயற்கை லவர்ஸ், இயற்கை சைட் அடிக்கிறவங்க யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்னோடய வீடியோஸில் எதாவது நான் மிஸ்டேக் பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்றது என்னென்று சொல்லுங்கள், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.